அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு ஜென் ஜோன் பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார்த்தைகளுக்கு இருக்க பவர் பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாலே. அதே மாதிரி தான் வார்த்தைகள் எப்போவுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்ம வார்த்தைகள் மூலமாக வெளியே வந்து அது இந்த யூனிவர்ஸ்ட்டு போகும். நம்ம எப்போவுமே பாசிட்டிவாக பேசுகிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஏன்னா பாசிட்டிவாக பேசுகிறப்போ நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸு, பாசிட்டிவ் ரிலேட்டட் திங்ஸ் எல்லாம் நம்மளை சுற்றி வரும். ஏன் நம்ம பாசிட்டிவாக பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதான் நான் நிறைய தடவை சொன்ன மாதிரி தான், இந்த யூனிவர்ஸ் நம்ம என்ன பேசுகிறோமோ என்ன செய்கிறோமோ அதை அப்படியே நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். கரெக்டாக அதுதான். இப்போ நம்ம பாசிட்டிவாக பேசிகிட்டே இருக்கிறப்ப பாசிட்டிவ் திங்ஸ் நமக்கு வரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதே நெகட்டிவாக பேசுகிறோம், நெகட்டிவாக திங்க் பண்ணுறோம், நெகட்டிவாக பேசுகிறப்ப என்ன ஆகும்? நெகட்டிவ் திங்ஸும் நம்ம தேடி வரும் இல்லையா? அதனால முடிஞ்ச வரையும் நெகட்டிவ் திங்ஸை பேசாமல் பாசிட்டிவ் திங்ஸ் பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நெகட்டிவ் திங்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நம்ம நெகட்டிவாக பேசி நெகட்டிவாக சிந்திச்சு நெகட்டிவ் திங்ஸை அப்படியே அட்ராக்ட் பண்ண ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நம்ம பாசிட்டிவிட்டி எல்லாமே போயிடும். அதனால பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் ஸ்பீக்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் யூனிவர்ஸ் நமக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். அந்த டைமில் நம்மளால் ஏதாவது ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ணாமல் நெகட்டிவாக இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஆப்வியஸாக நம்ம நிறைய நெகட்டிவ் திங்ஸை தான் அட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொன்ன மாதிரி பாசிட்டிவாக நம்ம இருக்கிறது, பாசிட்டிவ் திங்ஸை பேசுறது. அதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஐ ஆம் ரெடி அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்னென்னா, யூனிவர்ஸ் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நீங்கள் ஐ ஆம் ரெடி அப்படிங்கிறத திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கப்ப அந்த விஷயம் உங்களுக்கு வரும். அது பாசிட்டிவாக இருந்தாலும் வரும், நெகட்டிவாக இருந்தாலும் வரும். ஆனால் நீங்கள் உங்களை தயார்படுத்தி வச்சுக்கணும். நான் உங்ககிட்ட இருந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு நான் இப்போ தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்களே ஒரு உறுதிமொழி கூறிட்டு அதை ரிப்பீட்டாக சொல்லிகிட்டே இருக்கணும். நான் ரெடியாக இருக்கேன், உங்ககிட்ட இருந்து எல்லா பாசிட்டிவிட்டியும், அபண்டன்ஸு எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணுறதுக்கு நான் உங்ககிட்ட இருக்கேன், நான் ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற ஆயுத்த நிலைமை தான் இந்த ரெடினஸ் அப்படின்னு சொல்கிறது. எப்போவுமே நான் ஆயுத்தமாக இருக்கேன், உங்ககிட்ட இருந்து வரப்போகிற ரிசீவ் பண்ண போகிற அபண்டன்ஸுக்கும், உங்ககிட்ட வரப்போகிற பணமோ அன்போ பாசமோ இல்லை நீங்கள் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதில் உங்களுக்கு தேவையானதை யூனிவர்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் நான் ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிறத உங்கள் மனசால் ரெடி பண்ணிக்கிட்டீங்கன்னா அதே மாதிரி திங்ஸை உங்களுக்கு அட்ராக்ட் பண்ண முடியும். இது நீங்கள் பயிற்சி பண்ணி பாருங்கள். ஐ ஆம் ரெடி அப்படிங்கிற இந்த வார்த்தையை ஒரு மாதத்துக்கு டெய்லியுமே, அதாவது கான்ஷியஸாக சொல்லணும். எந்த வார்த்தையை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ நம்ம கான்ஷியஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கான்ஷியஸ் அப்படின்னா என்னென்னா, மனமார்ந்து உங்கள் உள் உணர்வோடு நாங்கள் அதை பண்ணணும். உள்ளுணர்வோடு ஆமாம் நான் ரெடியாக இருக்கேன், உங்ககிட்ட இருந்து இதை ரிசீவ் பண்ணுறதுக்கு நான் என்கிட்ட ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிறத உங்கள் மனப்பூர்வமாக ஒத்துக்கிட்டு நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ அது அப்படியே நடக்கும். ஸோ நீங்கள் இந்த ஐ ஆம் ரெடி அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டே இருங்க. உங்கள் உள் மனசில் உள்ளார்ந்து சொல்லிகிட்டே இருங்க. எப்போல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கீங்களோ, எப்போல்லாம் ஒரு செகண்ட் கிடைச்சா கூட உடனே கண்ணை மூடி ஒரு செகண்ட், நான் இப்போ ரெடியாக இருக்கேன் யூனிவர்ஸ், நான் இப்போ ரெடியாக இருக்கேன், நீ என்ன எனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அதை வாங்கிக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், நான் தயார் நிலைமையில் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யூனிவர்ஸ் உங்ககிட்ட கொடுக்கறது உங்ககிட்ட சேரும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 30 days ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி.